ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லித்தியம் அயன் செல்ஸில் எப்படி சால்ட்ரிங் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நார்மலாக சால்ட்ரிங் பண்ணுவீங்க, ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு சால்ட்ரிங் ஆகாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லிக்யூட் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு செகண்டில் உங்களுக்கு உடனே அது சால்ட்ரிங் ஆகிடும். ஓகே, இப்போ அதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு. இது எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் இரிகேஷன் கடையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து இது அதிகமாக கிடைக்கும். இது ஒரு லிட்டர் ஒரு 30-40 ரூபா சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 1/4 லிட்டர் வாங்கிட்டிங்கன்னா ஒரு 10 to 15 அவ்வளோதான் வரும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதாக வந்து நமக்கு இந்த பழைய எவ்ரிடி வீட்டு கடிகாரம் போடுற செல்லெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து அந்த மேலே இருக்கிற தகரத்தை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு லேசானது இருக்கும், ஒரு லேசான லேயர் மாதிரி இருக்கும். அதை வந்து பிரித்து எடுத்துக்குங்க. அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி லேசாக இருக்குது. இது வந்து நிக்கில்ஸ் நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்ததை நம்ம வந்து அந்த ஆசிட் இருக்குது இல்லைங்களா, அந்த HCl அதுக்குள்ளே இப்படி போட்டுக்குங்க. அது ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அந்த ஒரு புகை மாதிரி அதுலேருந்து வரும். அதை தயவு செஞ்சு சுவாசிக்காதீங்க. இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா ஒரு 1 மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் அந்த புகை மாதிரி வருது. ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ 1 மணி நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் வந்து அந்த HClல வந்து அப்படியே சுத்தமாக கரைஞ்சிரும். உங்களுக்கு ஒரு 1 டே ஆகும்போதெல்லாம் சுத்தமாக கரைஞ்சிருக்கும். இப்போது நார்மலாக சால்ட்ரிங் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக இந்த லித்தியம் அயன் செல்ஸில் லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் செல்லாம் நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது அந்த லெட்டானது அவ்வளோ சீக்கிரம் அந்த செல்ஸில் ஒட்டாது. அது ரொம்ப நேரம் ஆகும், இல்லைனா ரொம்ப அதை ஸ்க்ராட்ச் பண்ணி நம்ம அந்த சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல் வந்து லித்தியம் அயன் செல் ரொம்ப ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ்லாம் கூட ஆகும். அந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப ஹீட் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த செல்லு வந்து ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லித்தியம் அயன் லித்தியம் ஃபெரோஃபாஸ்பேட் செல்லில் வந்து ஸ்பாட் வெல்டிங் தான் வைக்கணும். ஆனால் ஸ்பாட் வெல்டிங் வைக்க முடியாதவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கேட்குறாங்க. அதுக்காக வந்து நம்ம நார்மலாக சால்ட்ரிங் பண்ணுறத எவ்வளோ சீக்கிரமாக சால்ட்ரிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அந்த செல் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ரொம்ப நேரம் சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சூடாக ஆரம்பித்து ஹீட் ஆகி அந்த செல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் நான் இந்த மெத்தட் வந்து பாருங்கள், இதில் சின்னதாக ஒரு ட்ராப் வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்டில் அந்த சால்ட்ரிங் வந்து ஈஸியாக ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நான் சின்னதாக ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் வைக்கிறேன். அது அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் என்னென்னா ரொம்ப அந்த துரு பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன ட்ராப் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சின்னதாக ஒரு ட்ராப் வச்சுட்டு இதில் பாருங்கள், ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்டில் உங்களுக்கு டக்குன்னு சால்ட்ரிங் ஆகிடும். நம்ம எடுத்தோம்னால அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு அதில் வராது. நார்மலாக எப்படி நம்ம காப்பர் ஒயரில் எல்லாம் சால்ட்ரிங் பண்ணுறோமோ அதே மாதிரி அது நார்மலாக டக்குன்னு சால்ட்ரிங் ஆகிக்குது. இன்னொரு செல்லு, பழைய செல்லு, இது டேமேஜ் ஆகிடுச்சு. இதில் கூட பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் சின்னதாக ஒரே ஒரு ட்ராப் தான் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அதில் ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சாலே போதும். நீங்கள் மீண்டும் அதை சால்ட்ரிங் பண்ணிங்கன்னா உடனே டக்குன்னு சால்ட்ரிங் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்டில் சால்ட்ரிங் ஆகிடுது. நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணால் கூட மீண்டும் அவ்வளோ சீக்கிரம் அது சால்ட்ரிங் ஆனது வராது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு.
இப்படி சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக தின்னர் வச்சு தொடச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.